குட் மார்னிங் பிரைஸ் லார்ட், வெல்கம் டு திஸ் வீடியோ. காலையிலேருந்து கத்தர் இதை சொல்லிகிட்டே இருக்காரு. அதாவது வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை அப்படின்ட்டு வசனம் இருக்குது. ஏசாயால வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவது இல்லை. நகரவாசிகள் அப்படின்னா சபையார், எருசலேம் அப்படின்னா கூட சபையார் அப்படின்னு தான் அர்த்தம். இஸ்ரவேல்னாலும் சபை தான். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அப்படி ஒரு சபை இருக்க பாருங்க, பெந்தேகோஸ்தேன்னு கூட சொல்லுவாங்க. அவங்க அந்த சபையை குறித்து தான் இந்த நகரம் என்று சொல்லப்படுது. சில பேர் என்ன தப்பாக புரிஞ்சுட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கெல்லாம் பயணிக்கிறாங்க. அதில் தேவையற்ற காரியம், ஆபத்தானது. அதோட அது பல இதில் நான் சொல்லியிருக்கேன். யாரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகாதீங்க. அதெல்லாம் அந்த காலங்கள்லாம் வழக்கு ஒழிஞ்சிருச்சு. இப்போ கர்த்தர் வரக்கூடிய காலம். ஏன் நமக்கு வியாதி வருது அப்படின்னா அது எங்கள் பாஸ்டர் சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லி தந்திருக்காரு. பாவம் செய்தால் வியாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம சில காரியங்கள் நம்ம கரெக்டாக தான் செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம செய்யக்கூடியது மற்றவங்களுக்கு மன உளைச்சலையோ இதை அவங்கள பங்காக்க முடியும், அல்லது அவங்கள தற்கொலைக்கு தூண்ட முடியுன்றது கூட நமக்கு தெரியாது இல்லை. அதனால நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கல்யாண சமையல் சாதம் அப்படி ஒரு பாடல் பழைய காலத்தில் இருந்தது. எங்கள் ஊரில் எங்கள் மாமாலாம் அதை ரொம்ப ஃபேமஸாக பாடுவாங்க. அந்த காலத்தில் எங்கள் மாமா பெரிய பாடகராக இருந்தார், ஊழியக்காரர் கூட. அதில் அவருடைய ட்ரைனிங் தான் இதெல்லாம் நான் பண்ணுறது கூட. அவர் தமிழ் ஆசிரியர், அதனால் நான் அவருடைய ட்ரைனிங் தான் இதெல்லாம். அதில் பார்த்திங்கன்னா அந்த கல்யாண சமையல் சாதம் அப்படி இருக்கு இல்லையா. அதில் ஒரு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு பிளேட்டு பிரியாணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதாவது நான் பாவமா, அதாவது வீட்டை விட்டு என்னை அனுப்பிச்சிட்டாங்களாம். ஆனால் நான் பாவமா. ஸோ ஃபஸ்ட்டு பிளேட்டு பிரியாணி அவளுக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. எனக்கு எல்லா காரியங்களும் எனக்கு தெரியாது. ஏனோ அதுமாரி ஏதோ நான் ஒரு சவுண்டின்றாங்க அதுமாரி ஃபஸ்ட்டு சாப்பாட்டை அவங்களுக்கு போட்டு அனுப்பிச்சிடலான்ற மாதிரி ஏதோ எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. இந்த கூட நான் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்ட்டு பேசாமல் வந்துடுவேன். அதுமாரி ஃபஸ்ட்டு பிளேட்டு பிரியாணி தர்றது அதெல்லாம் நான் பட்ட அவமானங்களை நான் கடந்து வந்த பாதையில் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அது போல் ஸோ அதை வச்சு கர்த்தர் எனக்கு பெரிய வெற்றிகளை அதுக்கப்புறம் எனக்கு தந்தார்னு நான் சாட்சி நான் நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன். எப்போல நான் ஒன்றுமே செய்யலை, நாட் டன் எனிதிங்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் ஒன்றும் செஞ்சு இருக்க முடியாது, என்ன கர்த்தர் என்னோட இருக்கார், நீங்கள் செய்யவும் மாட்டீங்க, செய்யறது உங்களுடைய நோக்கம் இல்லை, நான் ஒன்றுமே செய்யலை, வாட் ஹேவ் ஐ டன் டு யூ அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதுபோல் ஏன்னாக்கா நமக்கு கண்கள் நம்ம செய்யக்கூடியதே கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு வந்தால் தான் நமக்கு நம்ம செய்யறதே நமக்கு புரியும். இல்லை நம்ம செய்யறது தப்புன்னே சில பேருக்கு தெரியறதே இல்லை. அதுபோல் நான் செய்யக்கூடிய காரியங்கள் தப்புன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. அந்தளவுக்கு குருடராக இருக்கிறாங்க. அதுமாரி எனக்கு சொல்லப்பட்ட வசனம், நீ தாவீது குருடரையும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் அப்படின்ட்டு. சப்பானிகள் அப்படி தனியாக பேசலாம், அது நிறைய நான் சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோஸில் குரு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. போல் குருடராக இருக்கும் அப்படின்னா ஸோ ஐ மீன் த ராங்
சம்திங் ஐ நீட் சம் சேஞ்சஸ், அது கூட நமக்கு தெரியாமல் இருக்கிறது குருட்டாட்டமான ஒரு நிலை. அல்லது வந்து மற்றவங்க என்னை பார்க்குறாங்க, அது கூட தெரியாமல் மற்றவங்க என்ன ஒரு வேளை தப்பாக நினைப்பாங்க. அப்படி தெரிஞ்சால் கூட சிலர் வந்து துணிகரமாக பாவம் செய்யறது. துணிகரமான பாவங்களுக்கு வந்து அடியானை விளக்கிக்காரும் ஏன் தாவீது சொல்கிறாரு. எல்லோரும் என்னை பார்க்குறாங்க, எனக்கு தெரியும், ஆனால் கூட நான் வந்து துணிகரமாக நான் வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு கண்ணு போனால் கூட பரவாயில்ல, மற்றவனுக்கு 2 கண்ணும் போகணுன்ற அளவுக்கு நான் செய்வேன் அப்படின்னு துணிஞ்சு நிற்கிறாங்க. அப்படிலாம் இருக்காங்க. அது குருடர். அதை குருட்டாட்ட நிலைகள். அதில் வந்து அப்புறம் ஏன் வந்து கவர்மெண்ட் நம்மளை வந்து பட்டினி போடாது, ஏன் நம்மளை ஒடுக்காது, வேலை வாங்காது? வேலை வாங்கத்தான் செய்யும்.